படிப்புல எவ்வளவு மந்தமான குழந்தையும் இந்த நேரத்தில் படித்தால் முதலிடம் கூட பிடிக்கலாம். பெற்றோர்களே நோட் பண்ணுங்க. படிப்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் முக்கியமான விஷயம். ஆனால் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்போது படித்தால் மனதில் பதியும் என்பதுதான். இதற்கு ஒரு அறிவியல் பதிவும் இருக்கிறது. மனித மூளை ஒரு நாளில் எல்லா நேரமும் சம அளவில் செயல்படுவதில்லை. அதாவது சில நேரங்களில் நம்முடைய மூளை அதிக எச்சரிக்கையுடன் செயல்படும், சில நேரங்களில் சோர்வடைந்து காணப்படும். இதையே அடிப்படையாக வைத்து நம்முடைய படிப்பு நேரத்தை திட்டமிடலாம். காலை 4 மணி முதல் 8 மணி வரை இந்த நேரம்தான் மூளையின் சிறந்த செயல்பாட்டு நேரம். தூக்கத்திற்கு பிறகு மூளை ரிலாக்ஸான நிலையில் இருக்கும். அதை சேர்ந்து இயற்கையான அமைதியும் சூழ்நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் படிக்கலாம். இதுதான் ரொம்பவே சிறந்த லேர்னிங் டைம். அரிசி பிழிந்து வைக்கும் நேரம் போன்று பாடத்தையும் நன்கு பதிக்கலாம். மாலை 2 மணி முதல் 6 மணி வரை இது மறுபரிசீலனைக்கான சராசரி நேரம். மூளை சதவீதமாக 50% அளவுக்கு மட்டுமே செயல்படும். இந்த நேரத்தில் புதிய பாடங்கள் மட்டுமின்றி ஏற்கனவே படித்ததை மறுபடி பார்ப்பது, கேள்விகள் எழுதி பழகுவது, ஸ்மார்ட் டெஸ்ட் எழுதுவது போன்றவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இரவு 9 மணி முதல் 12 மணி வரை இதுதான் மூளையின் குறைந்த செயல்பாட்டு நேரம். முழு நாளும் சோர்வடைந்த உடலுடன் மூளையும் ஓய்வை தேடுகிறது. இந்த நேரத்தில் படிக்கப்படும் விஷயங்கள் நீண்ட நாள் ஞாபகத்தில் அதிகம் நிலைக்காது. அதனால் இந்த நேரத்தை தூக்கத்திற்காக வைக்கலாம். ஓய்வும் முக்கியம். அது இல்லாமல் ஞாபக சக்தியும் தளர்ச்சி அடையும். படிப்பை திட்டமிட்டு மேற்கொள்வது மிகவும் முக்கியம். ஒரு நல்ல நேர அட்டவணை இருக்க வேண்டும். நாள்தோறும் எவ்வளவு நேரம் எந்த பாடத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பதையும் திட்டமிட வேண்டும். நீண்ட நேரம் ஒரே நேரத்தில் படிப்பதை விட சிறிய இடைவேளைக்குள் படிக்கவும். உதாரணமாக 30 நிமிடம் படித்து 5 நிமிடம் ஓய்வெடுப்பது மனதில் பதிக்க உதவுகிறது. கவனக்குழப்பம் இன்றி தொடர்ச்சியாக படிக்க முடியும். எழுதி படிக்க வேண்டும். மறுபரிசீலனை மாறாமல் மேற்கொள்ள வேண்டும். எழுதும் போது நம்மால் கவனம் செலுத்த முடியும். மேலும் ஞாபகத்திலும் அதிக நாட்கள் நிலைக்கும். வாரத்திற்கு ஒரு முறை கடந்த வார பாடங்களை மீண்டும் பார்வையிட வேண்டும். இது படித்ததை மறக்காமல் வைத்திருக்க உதவும். நண்பர்களுடன் கலந்து ஆலோசனை செய்வதும் நல்ல பயிற்சியாக இருக்கும். ஒருவர் பாடங்களை மற்றொருவருக்கு சொல்லித்தரும் போது பாடங்கள் நன்கு புரியும், ஞாபகமும் நிலைக்கும். படிப்பு நேரத்தில் தொந்தரவு தரும் காரியங்களை தவிர்க்க வேண்டும். மொபைல், சோசியல் மீடியா, டிவி போன்றவற்றை ஒதுக்கி அமைதியான இடத்தில் படிக்கலாம். நல்ல தூக்கமும் சீரான உணவு முறையும் மூளையின் செயல்திறனை அதிகரிக்கும். சில பாடங்களை வீடியோ மூலம் பார்ப்பது, வரைபடம் அல்லது மைண்ட் மேப் பயன்படுத்துவது போன்று கண்ணால் பார்ப்பது மூலம் மனதில் பதிக்க அதிக உதவும். இவை அனைத்தும் ஒருவரை திறமையான மாணவராக மாற்றும் வழிமுறைகள். படிப்பு என்பது நேரத்தை சரியாக பிளந்து மூளையின் செயல்திறனை வைத்து திட்டமிட்டு பயிற்சி செய்வதுதான். வழிகாட்டும் புத்திசாலித்தனமான முயற்சிதான் மிகுந்த உழைப்பை விட சிறந்தது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். எப்படி படிக்க வேண்டும், எப்போது படிக்க வேண்டும் என்பதை அறிந்து செயல்பட்டால் எந்த தேர்வும் எளிதாக கடக்கலாம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறி